ஹாய் ஃபோக்ஸ், நம்ம இடிஎஸ்ஓசி அட்வான்டேஜ் அப்படின்ற ஒரு சீரீஸ் ஆஃப் டாக்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் இன்றைக்கி வி ஆர் கோயிங் டு see about the first one, இ. அந்த இ அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம் என்னென்னா, ஈன்ற லெட்டருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா என்டார்ஃபின் அப்படின்றது தான் அந்த எக்ஸ்பான்ஷன். அந்த என்டார்ஃபின்றது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கெமிக்கல் நம்ம பாடியில் செக்ரேட் ஆகி நேச்சுரல் பெயின் கில்லராக நமக்கு ஆக்ட் பண்ணுது. ஸோ அந்த காலத்தில் மனிதன் வேட்டையாட போகிறான் அப்படின்னா திடீர்னு அவன் ரன் பண்ணி போகிறான் அப்படின்னா அவனுக்கு நேச்சுரலாக ஒரு பெயின் கில்லர்ஸ் பாடியில் இருந்தால் தான் அந்த மசில் பெயின் இல்லாமல் அவனால் ரன் பண்ண முடியும் அப்படின்றக்காக நேச்சுரலாக அது சுரக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் ஹண்டிங்காக நமக்கு யூஸ் ஆன ஒரு ஹார்மோன். விசேஷன் செல்ஃபிஷ் ஹார்மோன். செல்ஃபிஷ்னால் நமக்கு ஹெல்ப் பண்ணுது, நமக்கு மாத்திரம் தான் ஹெல்ப் பண்ணுது, நாட் த டீம் ஒர்க் ஆர் சொசைட்டி. ஸோ அந்த என்டார்ஃபின் நமக்கு இருந்தால் நம்மளுடைய ஆக்டிவிட்டியில் நம்ம ஒரு சலிப்பு தட்டுறதோ இல்லை ஒரு பாடி பெயின் ஏற்படுறதோ இல்லை சோர்வு ஏற்படுறதோ நிறைய குறையும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட். அப்போ அந்த வேட்டையாடுற இதிலேருந்து இப்போடைய நம்மளுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் டீம் ஒர்க்கில் அதை அப்ளை பண்ணால் எப்படி அது பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், அவசரமாக எல்லாம் வேலையும் செஞ்சு வீட்டில் உள்ளவங்களை கிளப்பி அப்படி கிளம்பி திரும்பி ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தென் நம்மளுடைய அடுத்த வேலைகளை கடகடன்னு பண்ணும்போது ஸோ நமக்கு ஒரு நெக் பெயினோ ஷோல்டர்ஸ் ஏதோ பெயின் வருதோ கால் வலி வருதோ நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த என்டார்ஃபின் சுரக்கணும். அப்போ முதல்ல அந்த என்டார்ஃபினை ரெகுலராக சுரக்க வச்சோன்னா நமக்கு இந்த ஆக்டிவிட்டீஸில் ஒரே இடத்துல உட்கார்ற ஆக்டிவிட்டீஸ் கூட நமக்கு பெயின்ஃபுல்லாக இல்லாமல் மாறும். இப்போ அதை எப்படி சுரக்க வைக்கிறோம்னா 2 மெத்தடு நம்ம சொல்கிறாங்க. ஒன்று மைல்டு அண்ட் மாட்ரேட் ஆக்டிவிட்டி. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு மைல்டு டு மாட்ரேட் வாக்கிங், ஸ்ட்ரெச்சஸ், தைச்சி எதுனாலும் சரி தான். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இல்லை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா டெஃபினெட்லி வில் பி கெட்டிங் அன் என்டார்ஃபின் பூஸ்ட். அந்த என்டார்ஃபின் நம்மள்ட்ட இருந்தால் நம்மளோட அந்த டே ஆக்டிவிட்டியை நம்ம ரசித்து பாடி பெயின் இல்லாமல் ஆக்டிவாக சோர்வு இல்லாமல் செய்ய முடியும் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. 2வது பார்ட் ஆஃப் என்டார்ஃபின் ரிலீஸ் எப்படி கொண்டு வரக்கூடிய இன்னொரு பேசிக் மெத்தடாலஜி லாஃபிங் தான். மனசு விட்டு சிரிங்க, காரணமே இல்லாமல் சிரிங்க. எவ்வளோ சிரிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நமக்கு என்டார்ஃபின் ரிலீஸ் ஆகுது. மார்னிங் எழுந்திரிச்சா டைமே இல்லை ஒர்க் அவுட்டுக்கு நான் கூட கண்ணா அப்படின்னான்னு ஒரு ½ அன் ஹவர் ஒரு 5 to 10 minutes நல்லா சிரிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட யூ வில் ஃபீல் த சோர்வு இல்லாமல் ஆக்டிவாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்டார்ஃபினோட வேலை. ஸோ எல்லாருக்கும் ஒரு என்டார்ஃபின் பூஸ்ட்டுக்காக வி வில் லாஃப். பாய்.